ஆற்றங்கரை அரசுகள். அரசுகள் ஆற்றங்கரைகள். சோழர்கள் பொய்கை. சரி, கற்றில்லை. ஆற்றங்கரை அரசுகள் ஆற்றங்கரைகள். சேரர்கள் பொய்கை. சோழர்கள் காவிரி. பாண்டியர்கள் வைகை. பல்லவர்கள் பாலாறு. சேரர்கள் தலைநகரம் வஞ்சி. புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். கொடி வில்லம்பு. இமயவரம்பன் சேரலாதன் இமயத்தில் வில்லம்பு பொறித்த கொடியை பறக்க விட்டதால் இவர் இந்த பெயர் பெற்றார். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் போலவே சேரன் செங்குட்டுவனும் இமயம் வரை படையெடுத்து கனக விஜயரை தோற்கடித்தார். சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோயில் கட்டினார். சேரன் செங்குட்டுவனின் சகோதரன் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். சங்ககால சேர அரசை பற்றி தெரிந்து கொள்ள பதிற்று 10. சங்ககால சேர அரசர்களை பற்றி தெரிந்து கொள்ள பதிற்று 10. 6 சேரர்கள். 6 பொய்கை. தலைநகரம் வஞ்சி. துறைமுகம் தொண்டி. சின்னம் வில்லம்பு. சோழர்கள் தலைநகரம் உறையூர். 6 காவிரி. பட்டினப்பாலையின் ஆசிரியரான கடியலூர் உத்திரங்கண்ணார் சோழ நாடு சோற்றுடைத்து என்று கூறியுள்ளார். பட்டினப்பாலையின் ஆசிரியரான கடியலூர் உத்திரங்கண்ணார் சோழ நாடு சோற்றுடைத்து என்று கூறியுள்ளார். புகழ்மிக்க அரசர் கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகால சோழன். கரிகாலன் வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை எனும் போர்க்களத்தில் சேர மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். கல்லணை கரிகாலன். சோழர்கள் 6 காவிரி. தலைநகரம் உறையூர். துறைமுகம் காவேரி பூம்பட்டினம். சின்னம் புலி. கல்லணை கிமு 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பாண்டியர்கள் 6 வைகை. தலைநகரம் மதுரை. பாண்டிய நாடு முத்துக்கு புகழ் பெற்றதாகும். தமிழ்ச் சங்கங்கள் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கூட்டப்பட்டன. 3வது தமிழ்ச்சங்கம் தற்போதைய மதுரையில் கூட்டப்பட்டது. முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சாரும்.
தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆகியோர் பாண்டியர்களில் புகழ் பெற்றவர்கள். தலையலங்கானம் எனுமிடத்தில் சேரர்கள் சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்செழியன் தோற்கடித்தார். எனவே இவரை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்றழைக்கின்றனர். சிலப்பதிகாரம். பாண்டிய மன்னன் கோவலனுக்கு மரண தண்டனை. கோவலன் மனைவி கண்ணகி குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். யானோ அரசன் யானே கள்வன் கெடுகவென் ஆயுள் என்று கூறி பாண்டிய நெடுஞ்செழியன் உயிரை விட்டார். அவருடன் சேர்ந்து அவரது மனைவி கோப்பெருந்தேவியும் உயிரை தியாகம் செய்தார். பாண்டியரின் நிர்வாக முறைமையை மாங்குடி மருதனார் தமது மதுரை காஞ்சி எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டியர்களின் நிர்வாக முறைகளை மாங்குடி மருதனார் தமது மதுரை காஞ்சி எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டியர்கள் 6 வைகை, துறைமுகம் கொற்கை, தலைநகரம் மதுரை, சின்னம் 2 மீன்கள். பண்டைய மதுரையில் நாளங்காடி பகல் நேர கடை, அல்லங்காடி இரவு நேர கடை. பல்லவர்கள். பண்டைய பல்லவ மரபினர் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு பாலாற்று பகுதியில் ஆட்சி செய்தனர். இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இது தமிழகத்தின் வடகிழக்கில் உள்ளது. முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவன். இவர் தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்தார். அக்காலத்து சிறந்த பல்லவ மன்னர்கள் சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஷ்ணுகோபன். பிற்கால பல்லவ மரபு சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலிருந்து துவங்குகிறது. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் பிற்கால பல்லவ அரசர்களில் சிறந்த அரசர்களாவர். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர்களாவர். வராக குடைவரை கோயில், புலிக்குகை, பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் ரதம். இது மகாபலிபுரத்தில் உள்ளது. ஆட்சிகாலம் பல்லவ ஆட்சிகாலம். வராக குடைவரை கோயில், புலிக்குகை, பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் ரதம் மகாபலிபுரத்தில் உள்ளது. ஆட்சிகாலம் பல்லவ ஆட்சிகாலம். பல்லவர்கள் 6 பாலாறு, துறைமுகம் மகாபலிபுரம், துறைமுகம் மகாபலிபுரம், தலைநகரம் காஞ்சிபுரம், சின்னம் நந்தி. மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவர்களுக்கு மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவர்களில் சிறப்பு பெற்றவர் ஆவார். சிறந்த மல்யுத்த வீரரால் திகழ்ந்ததால்
மாமல்லன் என்ற பட்டமும் பெற்றார். இவரது வீரத்தை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மாமல்லபுரம் கட்டப்பட்டது. மாமல்லபுரம், மகாபலிபுரம். குறுநில மன்னர்கள்: பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆயி, அண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. கடையெழு வள்ளல்கள். சங்ககால நிர்வாக நிலை: கோன், வேந்தன், கொற்றவன், இறை. அதாவது இலவியின் கோணமானது ஒரு சொல் பழமொழி. அரசனை எவ்வாறு அழைப்பர்? கோன் வேந்தன், கொற்றவன், இறை. இப்படி சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு அரசும் தனக்கென தனிக்கொடி, சின்னம், செங்கோல், வாள், பறை மற்றும் வெண்கொற்ற கொடை ஆகியவை கொண்டிருந்தன. இது தேவையில்லை. விருந்தோம்பல் பற்றி காக்கைப்பாடினியார் விருந்தினர் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர். விருந்தினர் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கைப்பாடினியார். விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது. கூறுவது புறநானூறு. பொருளாதார நிலை: வரப்பு உயர. ஔவையார். வரப்பு உயர ஔவையார் வரப்பு உயர எங்கே வந்தாலும் ஔவையார் தான். வரப்பு உயர ஔவையார். பெண்களின் நிலை: ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு தர மணம், ஒரு தார மணம். புலியை முரத்தால் அடித்ததை பற்றிய செய்தி புறநானூறு. புலியை முரத்தால் அடித்த செய்தி புறநானூறு. திருவிழாக்கள்: இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்டதை பட்டினப்பாலை என்ற நூலில் உத்திரங்கண்ணார் கூறியுள்ளார். இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உத்திரங்கண்ணார் கூறியுள்ளார். அடுத்தது சங்ககாலம். பண்டைய தமிழக வரலாற்றின் ஒரு கால. சங்ககாலம். சாங்கம் ஏஜ். மாறுவேடம். டிஸ்கஸ்ட். சாதுரியமாக. ட்ராக்ட்ஃபுல். கம்பீரமாக. எரெக்ட். குற்றம் சாட்டப்பட்ட. ப்ரோசிக்யூட். விவரமான விளக்கு. டிபிக்ட். படம் அல்லது கதையின் மூலம் குறிப்பிடுதல். விவரமான விளக்குமெனது படம் அல்லது கதையின் மூலம் குறிப்பிடுதல். டிபிக்ட். ஆட்சி காலம். ரிஜின். ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிக்கோ.